அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, நான் இட்லி பொடி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே கருப்பு உளுந்தில் தான் நான் இட்லி பொடி செய்வேன். கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, இதை மாதிரி பெருங்காயம், எதுவாக இருந்தாலும் கட்டி பெருங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இது கார மிளகாய், கார மிளகாய். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நான் நிறையா போடுவேன் எப்போவுமே இட்லி பொடிக்கு. ஏன்னா கருவேப்பிலை சரியாக உடம்புல போய் சேர்றதில்ல பிள்ளைங்களுக்கெலாம். அதனால் இட்லி பொடியில் நம்ம இந்தமாரி செஞ்சு கொடுத்தோம்னா அது அதை எடுக்க முடியாதுல்ல. அதனால் அதை சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா நான் பெரிய அனல் வச்சுட்டேன். கருவேப்பிலை போட்டு நல்லா இதை பொரித்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வரும். அப்படி ஒரு வாசனை. பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சூப்பராக நல்லா இந்த மாதிரி நல்லா சூப்பராக பொரிஞ்சு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. சிம்லேயே வச்சு செஞ்சோம்னா கரெக்டாக வந்துடும். நல்லா மொறுமொறுன்னு அந்த சவுண்டு ஒன்று வரும் பாருங்க, அப்படியே ஆகும். நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுருவோம். ரொம்ப தீய விடாமல் நல்லா பொன்னரத்தில் அழகாக வறுத்து எடுத்துருவோம். கட்டி பெருங்காயம் தான் தூளுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். அது ஒன்றோடு ஒன்று ஒட்ட தான் செய்யும். அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அது தனித்தனியாக வந்துடும். இது கூடவே கடலைப்பருப்பும் போட்டுருவோம். இந்த அளவு கொஞ்சம் துவரம்பருப்பு, சும்மா இந்த அளவு மிளகு, ஜீரகம் அதே அளவு. இதை பார்த்திங்கன்னா கருப்புளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு இப்படி தான் நான் போட்டு செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து எல்லாம் சூப்பராக நல்லா கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சூடுலாம் ஆறி நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கருவேப்பிலை மொறுன்னு இருக்கும். நல்லா அப்படி உடையணும் சூப்பராக. சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கல் உப்பு போடுறேன். பார்த்திங்கன்னா ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் அதுக்குன்னு ரொம்ப 1-2 இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் பொடி பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.